நீங்க சமூக வலைத்தளத்துல பார்த்திருப்பீங்க. பூவை மூர்த்தியாருடைய அந்த காணொளிய போட்டுட்டு, இந்த இந்த பேரறிவு மிக்க, பெரிய அறிவு இருக்கிற, படித்து கிழிச்சிருக்கிற ஒரு கூட்டம் வந்து சமூக வலைத்தளத்துல இருக்கும். அவங்கதான் போராளிகள். நாமெல்லாம் ரோட்ல நின்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? அந்த போராளி கூட்டம் அண்ணன் திருமாவர்களுக்கு பூவையார் இருந்திருந்தால் பாடம் நடத்தியிருப்பார்ன்னு போட்டாங்க. எனக்கு என்னன்னா, திருமாவர்களுக்கு பாடம் நடத்துகிறதுக்கு குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் அறிவு வேணும். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு சாமானிய இடத்துல இருந்து வந்து பொது சமூகம், பொது நீரோட்டத்துல ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி தலித்துகளை ஒடுக்க கூடாதுன்னு ஒரு பொதுச்சன சமூகத்துல இருந்து ஒரு குரலை எழுப்ப வைக்கிறது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இப்போ சர்மிளா அவங்களை கூட்டிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கடவுள் மறுப்பை பேச வைப்பதோ அல்லது பெண்ணியத்தை பேச வைப்பதோ தலித் விடுதலைக்கான குரலை எழுப்ப வைப்பது சாதாரண விஷயமா? நீ செஞ்சிருவியா? நீ செய்ய முடியுமா நான் கேட்கிறேன். ஆனா இப்படியான ஒரு குரலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சுந்தரவல்லி போன்றவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஆதரவான ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு நம்ம பொது நீரோட்டத்துல இருக்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். அப்பதான் அவன் மனசுல இருக்கிற அந்த சாதி கழிவு போகும். சாதி இழிவான மனநிலையை மாத்தணும், சேர்ந்து அடிக்கணும். நம்ம எதிரி வந்து பார்ப்பனியம், நம்ம எதிரி வந்து சனாதனம், நம்ம அவங்களை அடிக்கிறோம்னா நம்ம சண்டை போடக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை அன்னைக்கு திரும்ப பாக்குறாரு. இவருக்கு என்ன டீச் பண்ணி நீங்க முடிச்சிருவீங்க? அப்ப இந்த ஒரு கும்பல் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாருங்கள் எங்க அண்ணனுக்கு எதிராக அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை சிசிடிவி புட்டேஜ்ல மாட்டி நீதிமன்றத்துல சிக்கி நீதிமன்ற கேள்வி கேட்டு நீதிமன்றம் வந்து வழக்குக்கு தனியா போகணும், கொத்தா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. ஒரு சாதிய அடையாளத்தை வச்சுட்டு நீங்க எது பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிடுவோமா? அதாவது ஜாதிய அடையாளத்தை தாண்டி ஒருத்தர் உடைச்சு ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக மேல வரும்போது அதை நீங்க இழிவுபடுத்திட முடியுமா? அப்ப உங்க ரோல் என்ன? அரசியலா ஒரு தலைவர் மேல வந்துடக்கூடாது, அவர் எல்லோருக்குமான தலைவரா ஆயிடக்கூடாது, அவர் வந்து இந்திய அரசியல்ல பேசப்படுகிற ஒரு மனுஷனா மாறிடக்கூடாது, பூரா ஜாலரா அடிச்சுட்டு உங்க கூடயே திரியணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் போன்றவங்க எல்லாம் போய் களத்துல இறங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி அடிச்சு மேல வரும்போது இது மாதிரியான வேலைகள் எல்லாம் பின்னடைவு ஏற்படுத்தும். அத அண்ணன் ஜெகன்மூர்த்தியும் தெரிஞ்சுக்கணும்.